சொல்ற மாதிரி அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயும் பெரிய சண்டை இழுத்து விட்டுறலாம். நீ சொல்றத கேட்கதான் பார்வதி இருக்காளேம்மா. அப்புறம் பாரு, ரகுராம் குடும்பம் துண்டு துண்டா உடைய போகுது. அப்புறம் அந்த ரகுராம வர வச்சு நாம டீல் பேசுவோம், அந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோம். அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா இருக்கு. ஒரு 4-5 நாள் பொறுத்துக்கம்மா. 4-5 நாள் தான். ஆனா அது வரைக்கும் என்னால பொறுமையா இருக்க முடியாதுன்னு. ஜீவாவை வச்சு பெரியப்பாவோட பேரை கெடுக்கணும், சொத்தை பிரிச்சு பங்கு வாங்கணுங்கிறதெல்லாம் பின்னாடி நடக்க போற விஷயம். புவனா போன வேகத்துக்கு அவளால அது வரைக்கும் பொறுமையா காத்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன் அவ இன்னைக்கு ஏதாவது பண்ணிடுவான்னு பயப்படுறியாமாயா? பயப்படல சித்தப்பா, முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம். மச்சான் வேற கோவில் வேலையை மேற்பார்வை பார்க்க போறேன்னு தனியா போயிருக்காரு. நானே இருந்து பாத்துக்கிறேன், நீங்க யாரும் வர வேண்டான்னு நம்மளையும் தடுத்துட்டாரு. அவருக்கு ஏதாவது ஆபத்து வருமோன்னு பயப்படுறியாமா? பெரியப்பாவுக்கு ஆபத்து எதுவும் வராது. அவரை சுத்தி எப்பவும் 10 பேர் இருக்கிற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லி செட் பண்ணி வச்சுட்டேன். ரகுராம் அழிக்கிற வரைக்கும் எனக்கு அமைதி கிடையாது. எனக்கு ஏமாத்தின அந்த ரகுராமையும் அவன் குடும்பத்தையும் அழிச்சு ஒழிக்கணும். அன்னைக்குதான் எனக்கு நிம்மதியும் சந்தோஷமும். அந்த சந்தோஷம் எனக்கு இன்னைக்கே கிடைக்கணும்னு. என்னம்மா சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியல. ரகுராம் ஜானகிய பதவியில உட்கார வச்சதுக்கும் என் கழுத்தறுத்த அந்த மாயாவுக்கும் பாடம் புகட்டுற மாதிரி ஒரு காரியத்தை இன்னைக்கே பண்ணணும். அதனாலதான் அவங்கள வீடு புகுந்து வெட்டி போட்டுலான்னு சொன்னேன். நீ அதுக்கும் ஒத்துக்கல. இப்போ உன் மனசுல என்னதான் இருக்குன்னு சொல்லு, நான் அதை உடனே செஞ்சிடறேன். அண்ணே, கத்திய தீட்டாத புத்திய தீட்டுன்னு சொல்லுவாங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு போய் வெட்டிட்டு வரது இல்லைன்னு, இது வேரோட புடுங்குறது. நீ கிளம்பு. என்ன சார், கையில விலங்கோட இருக்க கிளம்ப சொல்றீங்க? அதான் சார் சொல்றாருல, சொன்னா கேளு, கிளம்பியா? என்கவுண்டர் பண்ண போறீங்களா சார்? என்கவுண்டர் பண்ற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு தப்பெல்லாம் பண்ணல சார். இங்க பாருங்க, என் மேல கேஸை போட்டு ஜெயிலுக்கு அனுப்புங்க சார். நான் குற்றவாளியா இல்லையான்னு கோர்ட் முடிவு பண்ணட்டும் சார். என்கவுண்டர்லாம் வேண்டாம் சார், சொன்னா கேளுங்க. டேய், உன்னை போனா மேடம் கூட்டிட்டு போறேன்னு சொன்னாங்க, அதுக்காக தான் உன்னை போக சொல்றேன். கிளம்பு. என்னது, புவனா மேடமா? சார், அவங்க எதுக்கு என்னை கூட்டிட்டு போகணும் சார்? அப்படியே அவங்க என்னை கூட்டிட்டு போனாலும் ஜாமீன்ல கூட்டிட்டு போக வேண்டியதானே? கையில விலங்கோட கூட்டிட்டு போய் அவங்க என்ன சார் பண்ண போறாங்க? அத அவங்க கிட்ட போய் கேளு. இப்ப நீ கிளம்பு. வேண்டாம் சார், இது எனக்கு என்னவோ சரியா படல. வேண்டாம் சார். இந்த பாருங்க சார், சொன்னா கேளுங்க சார். உங்களுக்கு ஏதாவது வேணாலும் பார்த்து பண்ணிக்கலாம் சார். சார், உங்களுக்கு மாசம் மாசம் தேவையானது கொடுத்துட்டு தானே சார் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஏன் சார் இப்படி பண்றீங்க சார்? என் மேல ஏதாவது தப்பு இருந்தா சொல்லுங்க சார். இல்ல இன்னும் ஏதாவது பணம் வேணும்னா கேளுங்க சார். அதை விட்டுட்டு ஏன் சார் இப்படிலாம்? ஏய் பொண்டாட்டி, என்னடா? நான் என் பொண்டாட்டிகிட்ட ரொமான்ஸ் பண்றேன். ஏய், இது ரொமான்ஸ் பண்ற இடமா? அதுவும் ஹால்ல உட்காந்துக்கிட்டு? ஹால்ல உட்கார்ந்து ரொமான்ஸ் தானே பண்ணாங்க. டேய் உன்ன. ஓஹோ, என் புருஷன் கூட நான் ரொமான்ஸ் பண்ண கூடாதா? அப்படி முறைச்சு பாக்குறீங்க? நான் ரொமான்ஸ் பண்ணுவேன். எவ்வளவு நேரம் தான் இதுக்கு முன்னாடி உட்கார்ந்திருப்ப? போதும், எடுத்து வை. சீனு, இப்படி ஹால்ல உட்காந்துக்கிட்டு என்ன கொஞ்சற திடீர்னு பெரியம்மா வந்தா என்ன நினைப்பாங்க? நம்மள பத்தி அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? அது நம்ம ரொமான்ஸ் எல்லாம் ரூம்குள்ள தான் வச்சுக்கணும். இப்படி வெளியில எல்லாம் வச்சுக்க கூடாது. ஓ, அப்ப ரூம்குள்ள போய் பாத்துக்கலாம்னு சொல்றியா? வா வா வா, எந்திரி, வா வா வா. ஏய் வா. இரு சீனு, ஏன் இவ்ளோ அவசரப்படுற? என்ன? நான் லேப்டாப் எடுக்க சரி, வேண்டாமா? எடுத்து வா. மேடம், இப்படியே எவ்வளவு நேரம் தான் கை விலங்கோட இருக்கிறது மேடம்?
நான் கள்ள சாவி போடுற ஆளை வர சொல்லியிருக்கேன்ப்பா. சாதாரண பூட்டுக்கு சாவி போடுறவங்க கைவிலங்குக்கு சாவி போட மாட்டாங்களாம். அதோட இந்த விஷயம் வெளியே சொன்னாலே ஏதாவது வில்லங்க வந்துருமோன்னு பயந்து ஒருத்தரும் வரமாட்டாங்கிறாங்க. அதான் அங்க எங்கன்னு சொல்லி வச்சு ஆளை வர சொல்லியிருக்கேன். கொஞ்சம் பொறுத்துக்க, இப்போ வந்துருவான். சார் யாரு? யோ இங்க வாயா. பெரிய துரையா நீ? எந்த நேரமும் கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துருக்க. இன்னைக்கு வேலைக்காரி மீனா வரல, போய் வீட்டு வேலையெல்லாம் பாரு. சார் ஏற்கனவே நிறைய வேலை பார்த்து உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டேன் சார். இப்போ என்ன சார் வேலை பார்க்கணும்? நைட்டுக்கு டிஃபன் பண்ணு. சாருக்குமா? ஐயோ, என்னங்க கையில விலங்கூட இருக்காரு? லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டாரா? தப்பிச்செல்லாம் வரல, இன்ஸ்பெக்டரே கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காரு. எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? தங்கச்சி டிஃபன் பண்ண சொல்லிச்சுல்ல, போய் அந்த வேலையெல்லாம் பாரு. சரியான கொலைகார குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டோமோ. நானே ஒரு அக்யூஸ்ட் அலற விடுற அளவுக்கு இன்னொரு அக்யூஸ்ட் இருக்கானே. என்ன யோசிக்கிற? உங்க கெஸ்ட் லாக்அப்ல இருந்து வந்திருக்காரு, சரி. ஆனா அவர் கையில எதுக்கு ஹேண்ட் கஃப் இருக்கு? நீ முடிக்க வேண்டியது மாயாவில்லை, ஜானகி. ஜானகியா? என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, ஜானகி கதையை முடிக்கணும். அதுக்கு தான் நான் உன்னை வெளியே எடுத்தேன். என்ன மேடம், மாயா தானே என்ன போலீஸ்ல மாட்டி விட்டா? அது மட்டும் இல்லாம எங்க அண்ணனை விட்டுட்டு என் தங்கச்சி அவ காலில் விழுந்து கதறினான். என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணதை பத்தி கூட நான் கவலைப்படல. என் கண்ணு முன்னால என் தங்கச்சி அவ காலில் விழுந்து கெஞ்சினால, அது என் கண்ணில் அப்படியே இருக்கு மேடம். அவளை நான் சும்மா விட மாட்டேன். அவளை கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும் மேடம். உன் கோவத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம நான் சொல்றத கவனமா கேளு. மாயாவுக்கு பதிலா ஜானகியை கொன்னாதான் என்னால நகரமன்ற தலைவி ஆக முடியும். இந்த பதவியில மட்டும் நான் உக்காந்துட்டேன்னா என்னோட கைக்கு பவர் வந்ததும் அதோட பலனை நீயும் அனுபவிப்ப, உன் தங்கச்சியும் அனுபவிப்பா. அதுக்கப்புறம் அந்த மாயாவை ஒரு கை பார்த்துடலாம். நான் சொல்றத மட்டும் நீ கரெக்டா செய். நீ கள்ளச்சாராயம் காசுறியோ இல்ல வேற எந்த பிசினஸ் பண்றியோ, அதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை நான் தரேன்.